உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருவண்ணாமலையில் மண்ணில் புதைந்த இருவரை தேடும் பணிகள் தீவிரம். மோப்ப நாய்கள் உதவியுடன் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மும்முரம். திருவண்ணாமலையில் இருவரது உடல்களையும் விரைந்து மீட்டு தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மீட்பு பணியை தாமதப்படுத்துவதாக கூறி உறவினர்கள், சிறுமிகள் கண்ணீர் விட்டு கதறிய சோகம். திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் நிவாரணம். முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் 2 நாட்களாகியும் வெள்ளம் வடியாததால் மக்கள் கடும் அவதி. சாலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை. விழுப்புரத்தில் 600க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பரிதவிப்பு. 3 நாட்களாக வீட்டை விட்டு வெளியேற முடியவில்லை என்றும் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் அரசூர் மலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பாதிப்பு. வராகி கோயிலில் சிக்கி தவித்த 18 பேர் பத்திரமாக மீட்பு. பண்ணுங்க ஐயா. விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் வெள்ள பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகளில் அதிகாரிகள் ஈடுபடவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 3 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தென்பெண்ணை ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் கடலூர், புதுச்சேரி, சென்னை சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. சாலைகள் சேதமடைந்த நிலையில் வாகனங்கள் செல்வதில் சிக்கல். திருமணிமுத்தாறில் வரலாறு காணாத அளவுக்கு பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். பெட்ரோல் பங்குகளில் நிறுத்தப்பட்ட கார்கள் நீரில் மூழ்கி பாதிப்பு. சேலம், பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முடக்கம். மழை பாதிப்பு நிலவரம் குறித்து அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. விழுப்புரம், திருவண்ணாமலை, ஊத்தங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவல்.
நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. 13 மாவட்டங்களில் 10 மணி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வெள்ள பாதிப்பால் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களுக்கு இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. நீலகிரி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து உத்தரவு. திருவண்ணாமலை மற்றும் சேலம் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என அறிவிப்பு. தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரியில் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. கர்நாடகாவில் பெய்த கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் தட்சிண கன்னடா மாவட்டம். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. 10 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து கிடுகிடு உயர்வு. ஒரே நாளில் 5000 கன அடியிலிருந்து 25,000 கன அடியாக உயர்வு. கல்வராயன் மலையில் கொட்டப்புத்தூர் வெள்ளிமலை சாலையில் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. தொரடிப்பட்டு, மேல்பச்சேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வாகனங்கள் செல்வதில் சிக்கல். ஏற்காட்டில் தொடரும் மழையால் மலைச்சாலையில் ஆங்காங்கே மண் சரிவு. 2 முக்கிய சாலைகள் மூடப்பட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு. அந்தியூர் அடுத்த பர்கூர் மலைப்பாதையில் பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து சேற்றில் சிக்கியதால் பரபரப்பு. 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு ஜேசிபி மூலம் பேருந்து மீட்கப்பட்டதால் பயணிகள் நிம்மதி. புயல் காரணமாக சேலம் மாவட்டம் ஓமலூரில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் சேதம். உரிய நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. காசர்கோடு மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய மழை. ஆறாக மாறிய தேசிய நெடுஞ்சாலையில் மிதந்து சென்ற வாகனங்கள். காங்கேசன் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 18 மீனவர்கள் சிறைபிடிப்பு. 2 விசைப்படகுகளையும் சிறைபிடித்துச் சென்றது இலங்கை கடற்படை. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் காரும் அரசு பேருந்து மோதிய கோர விபத்தில் மருத்துவ மாணவர்கள் 5 பேர் உயிரிழப்பு. கார் அதிவேகமாக வந்து விபத்திற்குள்ளான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியில்
கால்பந்து போட்டியின் போது திடீரென வெடித்த வன்முறை, தாக்குதல் மற்றும் நெரிசலில் சிக்கி 56 பேர் உயிரிழந்த சோகம். ஹைதராபாத்தைச் சேர்ந்த தொழிலதிபரை மனம் முடிக்கிறார் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து. வரும் 22ஆம் தேதி உதய்பூரில் திருமணம் நடைபெறும் என அறிவிப்பு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.